வெல்கம் டு இன்சைட் என்னங்க நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜை வச்சு ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்கியூஎல் லாங்குவேஜ் வச்சு ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு சீரீஸாக போட போகணும். சரிங்களா, இந்த வரிசையாக போடக்கூடிய சீரீஸில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களால் எஸ்கியூஎல்ல வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா PostgreSQL யூஸ் பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் MySQL யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம். இந்த PostgreSQL இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நான் அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் என்னென்னா வேலண்டினா ஸ்டுடியோ. சரிங்களா, இந்த வேலண்டினா ஸ்டுடியோவை நீங்கள் கூகுளில் போய் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா, நிறைய பேர் MySQL ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்டர்ஃபேஸும் இதோட இன்டர்ஃபேஸும் ஏதேசம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம போகலாம். PostgreSQL எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா SQL query வச்சு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு SQL எடிட்டரை ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு கமாண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கிரியேட். சரிங்களா, அந்த கிரியேட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ அந்த கிரியேட்டை நான் கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணி ஜஸ்ட் கிரியேட். இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணோம்னா கிரியேட் டேட்டா பேஸ் அப்படி டேரெக்டாக கொடுத்தா போதும். சரிங்களா, SQL வந்து அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜ். சரிங்களா, இப்போ டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணோம்னா கிரியேட் டேட்டா பேஸ், அடுத்து என்ன டைப் பண்ணணும்னா நீங்கள் டேட்டா பேஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா, டேட்டா பேஸ்ன்னு டைப் பண்ணிட்டு அந்த டேட்டா பேஸுக்கு என்ன பேர் கொடுக்கணுங்கிறத அடுத்து நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா, அப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா காலேஜ்னு கொடுக்க போகிறேன். சரிங்களா, அப்போது காலேஜ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு முடிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா சரிங்களா, டைப் பண்ணி முடிச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா எண்டிங்கில் எப்போவுமே நம்ம ஒரு செமிகோலன் ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்போ செமிகோலன் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸிக்யூட் இங்கே இருக்குது, நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா query has been executed. சரிங்களா, அதாவது வந்து டிக் விழுந்துருச்சு, நமக்கு நம்ம போட்ட query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம போட்ட query எக்ஸிக்யூட் ஆயிருக்க நம்ம எங்கே போய் பார்க்கணும்னா இந்த ஸ்கீமா எடிட்டரில் போய் பார்க்கணும். சரிங்களா, இந்த ஸ்கீமா எடிட்டரில் பாருங்கள். இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் எல்லாமே பாருங்கள், எம்ப்ளாயி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, நியூ டேட்டா, நத்திங், ப்ராக்டிஸ், ப்ராஜெக்ட் 1, இப்படி நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. காலேஜ்னு நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, காலேஜ்னு டேட்டா பேஸ் கிரியேட் டேட்டா பேஸ் காலேஜ்னு நேம் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த டேட்டா பேஸ் இங்கே இல்லை. அப்போ அந்த டேட்டா பேஸ் எங்கே போச்சுன்னா நம்ம எங்கேயும் போகலங்க, இங்கே லோட் ஆகலை, அவ்வளோதான். சரிங்களா, அப்போ அந்த லோட் ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு காலேஜுங்கிற டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ அடுத்தது என்னென்னா நம்ம இப்போ என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம் உங்களுக்கு இஷ்டத்துக்கு. சரிங்களா, இப்போ அடுத்தது நம்ம இந்த காலேஜை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன், லெஃப்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அடுத்த ஸ்கீமாஸ்னு ஒரு இது இருக்குது. சரிங்களா, ஸ்கீமாஸில் பப்ளிக்னு கொடுத்துருக்கான், அப்படி தானே. ஆனால் நம்ம ஸ்கீமா ஏதாவது க்ரியேட் பண்ணோமா? கட்டாயமாக பண்ணலை. சரிங்களா, ஆனால் SQLை பொறுத்த வரைக்குமே நம்ம டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாட்டு ஒரு பப்ளிக்குங்கிற ஸ்கீமாவை அது ரெடிமேடாக வந்து என்ன பண்ணிடணும்னா அதுவே வந்து க்ரியேட் பண்ணிடும். சரிங்களா, ஆனால் எனக்கு அந்த ரெடிமேட் ஸ்கீமா வேண்டாம், எனக்கு இன்னொரு ஸ்கீமா நான் ஓனாக ரெடி பண்ணணும் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த query கொடுப்போம். சரிங்களா, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த காலேஜை தொட்டுட்டு என்ன பண்ணிக்கணும்னா OpenSQL எடிட்டர் கொடுத்துக்கணும். சரிங்களா, OpenSQL எடிட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SQL வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இப்போ நீங்கள் எந்த டேட்டா பேஸுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா SQL காலேஜ்னு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே SQL எடிட்டரில் இருந்துகிட்டே உங்களுக்கு டேட்டா பேஸை மாற்றணும்னா கூட என்ன இருக்குது இல்லையா, லெஃப்ட் சைடில் இதை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டா பேஸ் வேணும்னா நம்ம அதை கூட செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம எதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம்னா காலேஜுங்கிற டேட்டா பேஸ் வேணும். சரிங்களா, இப்போ நம்ம காலேஜுங்கிற டேட்டா பேஸில் பப்ளிக்னு ஆல்ரெடி ஒரு ஸ்கீமா இருக்குது. சரிங்களா, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பப்ளிக்கு பதிலாக இன்னொரு ஸ்கீமா நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஜஸ்ட் அதே மாதிரி தாங்க கிரியேட் டைப் பண்ணிட்டு நம்ம அங்கே டேட்டா பேஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஸ்கீமா. சரிங்களா, அப்போ ஸ்கீமாவை ஓகே கொடுத்துக்கோங்க. ஸ்கீமாக்கு என்ன பேர் நான் கொடுக்க போகிறேன்னா இப்போ காலேஜில் ஸ்கீமாங்கிறது ஒரு நான் என்ன பண்ண நினச்சிருக்கேன், அசியூம் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் பேர் கொடுத்துக்கலாம். மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் பேர் நான் கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா எண்டிங்கில் இந்த query முடிஞ்ச பிறகு இந்த எண்டிங்கில் என்ன பண்ணுறோம்னா ஒரு செமிகோலனை க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா, செமிகோலனை டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா
எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா the query has been successfully executed. சரிங்களா, அப்போ நம்ம query executed ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் நம்ம ஸ்கீமா எடிட்டரில் போய் பார்க்குறோம் நம்ம போட்ட ஸ்கீமா ரெடி ஆகிருக்கான்னு. இப்போ நம்ம அந்த காலேஜில் நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்கீமாஸில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பப்ளிக்குங்கிற ஸ்கீமா மட்டும்தான் இருக்குது, மறுபடியும் அந்த மெக்கானிக்கலாக காணலை இல்லையா. ஆனால் நம்ம அங்கே என்ன ஆகிடுச்சுன்னா query சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கீமாவை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண மெக்கானிக்கலுங்கிற ஸ்கீமா க்ரியேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், ஸ்கீமானா என்ன? சரிங்களா, ஸ்கீமானா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு டேட்டா பேஸுக்குள்ளே ஸ்கீமா இருக்கும். சரிங்களா, ஸ்கீமாவை நீங்கள் எத்தனை ஸ்கீமா வேணாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒன்று தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா, இந்த ஸ்கீமாய்க்குள்ளே டேபிள்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ மெக்கானிக்கலுங்கிற ஸ்கீமாய்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கலாம், பப்ளிக்குங்கிற ஸ்கீமாய்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ அது ஒரு ஸ்டெப்பு தான், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ டேட்டா பேஸுக்குள்ளே ஸ்கீமா இருக்கும், ஸ்கீமாய்க்குள்ளே டேபிள்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா, மறுபடியும் SQL எடிட்டர் காலேஜ், அதாவது டேட்டா பேஸில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இதே மாதிரி தான், சேம் தாங்க, க்ரியேட். இப்போ என்ன க்ரியேட் பண்ணணும்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, டேபிள் இல்லையா. அப்போ டேபிள்னு டைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ டேபிள் டைப் பண்ணிட்டு டேபிளுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். பேர் என்னன்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுக்குறேங்க. சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டேபிள் க்ரியேட் பண்ணோம். டேபிளுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டு வேணுங்கிறதையும் இதே queryல நம்ம கொடுக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா என்ன இதுக்குள்ளே வேணும். சரிங்களா, இப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபீல்டு வேணும். சரிங்களா, என்னென்ன காலம்ஸ் உங்களுக்கு வேணும். டேபிள்னால் எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். சரிங்களா, அப்போ உள்ளே உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணும், என்னென்ன வேணுங்கிறத நம்ம இதுக்குள்ளே என்டர் பண்ணிக்கணும். சரிங்களா, அது எப்படின்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி கட்டாயமாக ஒரு டேபிளாக இருந்தால், ஸ்டூடெண்ட்ஸை பற்றின டேபிளாக இருந்தால் கட்டாயமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு இஷ்டத்துப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி வேணும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது அந்த காலத்தோட ஹெட்டிங். சரிங்களா, அதை தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்பேஸ் இதில் அலோடு இல்லை. சரிங்களா, நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஹெட்டிங். சரிங்களா, டேபிளில் ஒரு காலம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணுவோம், நம்பர்ஸ் தானே என்ட்ரு பண்ணுவோம். அப்போ கட்டாயமாக என்ன பண்ணணும்னா அந்த காலத்துக்கு பக்கத்துலேயே அதில் என்ன டேட்டா டைப் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்கிறத SQLக்கு தெரியப்படுத்தணும். சரிங்களா, நம்ம இதில் என்ன தான் என்ட்ரு பண்ணுவோம், இன்டிஜர் இல்லையா. அப்போ ING, இன்டிஜருக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன இன்ட். சரிங்களா, அப்போ அதையும் என்ட்ரு கொடுத்துட்டு கமா கொடுத்துவோங்க. அடுத்த ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, இதில் என்ன இருக்க போகுதுன்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம் இருக்க போகுது. சரிங்களா, அப்போது ஸ்டூடெண்ட் நேமு நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா, ஸ்டூடெண்ட் நேம் டைப் பண்ணிட்டு இப்போ இதுக்கும் ஒரு டேட்டா டைப் சொல்லணும். ஸ்டூடெண்ட் நேமில் நம்ம என்ன தான் பண்ணுவோம், லெட்டர்ஸ் இல்லையா, டெக்ஸ்ட்டு தான் இல்லையா. டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு SQL என்ன டேட்டா டைப்னா டெக்ஸ்ட்டு தான். அதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா அதுக்கு டெக்ஸ்ட்டுன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, வேர்கேர். சரிங்களா, இந்த வேர்கேர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதில் என்ன வருதுன்னு இருக்கும், டெக்ஸ்ட் வருதுன்னு வரும் அர்த்தம். சரிங்களா, இப்போ இதை டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் உள்ள என்ட்ரு பண்ணலாங்கிறத கொடுக்கணும். சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 100 கேரக்டர்ஸ் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அடுத்தது நான் ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன் மார்க்ஸ். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறேன்னா மார்க்குன்னு ஒரு நேமு, அதுக்கு பக்கத்தில் மார்க் நம்ம கட்டாயமாக இன்டிஜரில் தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அப்போ இன்டிஜர் இண்டு. சரிங்களா, ஓகேங்களா, இப்போ இதை க்ரியேட் பண்ணியாச்சு. செமிகோலன் கொடுக்குறேன். சரிங்களா, செமிகோலன் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட், அவ்வளோதான். செமிகோலன்னாலே அந்த query முடியுதுன்னு அர்த்தம். எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ query has been executed successfully. சரிங்களா, மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஸ்கீமா எடிட்டரில் போய் பார்க்குறோம். நமக்கு இங்கே டேபிளில் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்குறோன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் நமக்கு டேபிள்ஸ் இங்கே எங்கேயுமே ஷோ ஆகலை. சரிங்களா, நான் மெக்கானிக்கல் ஸ்கீமா தொட்டிருக்கேன். தொட்டுட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எதுவுமே ஷோ ஆகலை. அதே இது பப்ளிக்கை தொட்டுட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். உள்ள ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் நீங்கள் உள்ளே தொட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ணமோ அந்த ஃபீல்டு எல்லாமே அங்கே ஷோ ஆகும். சரிங்களா, இது நீங்கள் வந்து டேபிளை தொட்டுட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் டேட்டா எடிட்டர்னு இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த ஓப்பன் டேட்டா எடிட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி டேட்டாஸுமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ். இதுக்குள்ளே எந்த டேட்டாஸுமே நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா, அப்போது நமக்கு இன்னும் ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். நம்ம வந்து எந்த ஸ்கீமான்னு நம்ம அதில் மென்ஷன் பண்ணல. நம்ம queryல பப்ளிக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேபிள் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு, ஆனால் மெக்கானிக்கலில் ஸ்டோர் ஆகலை இல்லையா. மெக்கானிக்கல் ஸ்கீமாய் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டேபிளில் பப்ளிக்குள்ளே தான் இங்கே இருக்குது.
அப்போ நான் எனக்கு என்னென்னா இந்த பப்ளிக்குங்கிற இதையே வேண்டாம். இப்போ பப்ளிக் தேவையில்லைன்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்களா. அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறது ஒரு query மூலமாக பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த query எப்படின்னா, இப்போ ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு பிளேயரை ட்ராப் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ராப் பண்ணணும்னா டீமில் இருந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா. அப்போ நம்ம இங்கே இருந்து ஒரு ஸ்கீமாக நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இங்கே என்ன தான் சொல்லணும்னா ட்ராப் சரிங்களா. அப்போ ட்ராப் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா ட்ராப் ஸ்கீமா எதை நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். டேபிள் ட்ராப் பண்ணல, டேட்டா பேஸையும் ட்ராப் பண்ணல, நம்ம வந்து ஸ்கீமா ட்ராப் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கீமான்னு டைப் பண்ணிக்கோங்க. ட்ராப் ஸ்கீமா. எந்த ஸ்கீமா நம்ம ட்ராப் பண்ண போகிறோம்னா பப்ளிக்குங்கிற ஸ்கீமா ட்ராப் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ பப்ளிக்னு எழுதிக்கோங்க. நம்ம டைப் பண்ணும்போது அந்த ஸ்கீமாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. அப்போ அந்த பப்ளிக்குங்கிற ஸ்கீமா நம்ம என்ன பண்ணிவிட்டு செமிகோலனை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எப்போவுமே நம்ம ஒரு query முடிச்சிட்டோன்னா அதை என்ன பண்ணிக்கிறது நல்லதுன்னா ஒரு செமிகோலன் போட்டிருக்கிறது நல்லது சரிங்களா. இப்போ query has been executed. அப்போ மறுபடியும் ஸ்கீமா எடிட்டர் நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் மறுபடியும் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பப்ளிக் போயிருக்கு சரிங்களா. அப்போது உங்களுக்கு ஒரு டவுட், நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அதுவும் போயிடுச்சு இல்லையா. பார்த்தீங்களா, டேபிள் க்ரியேட் பண்ணதும் போயிடுச்சு. அப்போ இந்த டேபிள் எப்படின்னா மெக்கானிக்கலுக்குங்கிற இப்போ சில சமயங்களில் இப்போ மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள்இ, சிஎஸ்சி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கீமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பர்டிகுலராக மெக்கானிக்கலில் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படலாம் சரிங்களா. இப்போ அது எப்படின்னா, இப்போ எனக்கு எங்கே தான் கொண்டு போகணும், ஸ்கீமாவில் மெக்கானிக்கலுங்கிற இதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளை இன்சர்ட் பண்ணணும். வேறு எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. நமக்கு எதுக்குள்ளே தான் நம்ம பர்டிகுலர் இன்சர்ட் பண்ணணும், மெக்கானிக்கலுங்கிறதுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணிக்கணும்னா, ஆல்ரெடி ஒரு query போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இந்த queryல கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு வெறுமையாக போட்டிருக்கோம் இல்லையா. அந்த வெறுமையாக போடாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்கீமாக்குள்ளே நீங்கள் உள்ள இந்த டேபிள்ஸ் போகணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். மெக்கானிக்கல், அப்புறமா ஒரு டாட் சரிங்களா. இவ்வளோ தாங்க, மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது பக்கத்தில் அந்த ஸ்கீமாவில் வேற ஒரு ஸ்கீமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கணும்னா இதில் மெக்கானிக்கல் பேரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாட் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற டேபிள் எங்கே போயிடும்னா மெக்கானிக்கலுங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குள்ளே போயிடும் சரிங்களா. இப்போ நான் எதை பண்ணிட்டேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். query has been executed. ஓகேவா. இப்போ நம்ம ஸ்கீமா எடிட்டருக்குள்ளே இதை தொட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த மெக்கானிக்கலுங்கிறதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க சரிங்களா, டேபிள் போயிட்டாங்க. ஓகேவா. அப்போது அந்த ஸ்கீமாக்கு முன்னாடி நம்ம இது இப்போ ஒரே ஒரு ஸ்கீமா இருக்குது. இப்போ வந்து எனக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் ஒரு ஸ்கீமா இருக்குன்னா நீங்கள் இந்த முன்னாடி இந்த மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஸ்கீமாக்குள்ளே தான் இன்க்ளூட் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டில் நமக்கு பப்ளிக்கும் இருந்துச்சு, மெக்கானிக்கலும் இருந்துச்சு. ஆனால் அது பப்ளிக்கில் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்க்ளூட் பண்ணிச்சு. நமக்கு பப்ளிக்குள்ளே தேவையில்லை, அதனால் நம்ம மெக்கானிக்கல் க்ரியேட் பண்ணி மெக்கானிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே மெக்கானிக்கல் மட்டும் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக மெக்கானிக்கலில் தான் இன்க்ளூட் பண்ணோம் சரிங்களா. சப்போஸ் நிறைய ஸ்கீமாஸ் இருக்கிற வேலையில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. மெக்கானிக்கல் டாட்னு போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஸ்கீமாக்குள்ளே போகும். ஓகேவா. இப்போ பாருங்கள், டேபிள்ஸ்குள்ளே எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குது, ஒரு 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா ஒரு டேபிள் கிரியேட் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டா பேஸுக்குள்ளே ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்கீமாக்குள்ளே டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், டேபிளுக்குள்ளே நிறைய ஃபீல்ட்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. இது எல்லாமே நம்ம எதை வச்சு தான் பண்ணியிருக்கோம்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா அதை வச்சு டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் அதை தான் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம இப்போ என்னென்னா ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டேட்டா எடிட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுது, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்போ அடுத்தது சரி சார், நான் சப்போஸ் இப்போ 3 காலம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு அடுத்தது ஒரு காலம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கணும்னா அல்டருங்கிற ஒரு கமாண்ட் இருக்குங்க. இந்த அல்டர் கமாண்ட் எங்கே தான் வருதுன்னா டிடிஎலுக்குள்ளே தான் வருது சரிங்களா. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜுக்குள்ளே தான் வருது. இப்போ அல்டர் நீங்கள் உங்களுக்கு எதை அல்டர் பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இல்லையா. அப்போ அல்டர் டேபிள் எந்த ஸ்கீமா, மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ்னு எப்போவுமே மென்ஷன் பண்ணி பழகுங்க. அப்போ தான் நிறைய ஸ்கீமாஸ் இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது சரிங்களா. ஓகேங்களா. அப்போ மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் என்ன அல்டர் பண்ணணும், நமக்கு ஒரு காலமாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க சரிங்களா. ஸ்பேஸ் விட்டுட்டு ஆட்னு டைப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் ஆட் பண்ண போகிறீங்க. நான் என்ன காலம் ஆட் பண்ண போகிறேன்னா கிரேட்னு ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா. கிரேட்னு டைப் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன எனக்கு உள்ளே இருக்கணும்னா நான் ஏபிசிடின்னு கிரேட் கொடுக்க போகிறேன் சரிங்களா. அப்போ அது கட்டாயமாக டெக்ஸ்ட்டு தான் இல்லையா. அப்போ வேர்கார்னு கொடுக்குறேன். வேர்கார்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி
சிங்கிள் 1ன்னு கொடுக்குறேன். ஒரு கிரேடு தானே ஏபிசின்னு சிங்கிள் லெட்டர் தான் நம்ம பண்ணுவோம். அப்போ 1ன்னு கொடுத்துட்டேன். செமிகோலனை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா query has been executed. ஓகேவா? இப்போ நீங்கள் மறுபடியும் ஸ்கீமா எடிட்டரில் போயிட்டு இந்த ஃபீல்ட்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு ஃபீல்டு ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஓப்பன் டேட்டா எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது இல்லையா? 4 காலம்ஸ் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ சரி, நான் இதை வந்து இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டேபிள் தேவையில்லை. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும்? டேபிளை டிலீட் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் query தாங்க, ட்ராப்பு ஸ்கீமா ட்ராப் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி ட்ராப்பு எதை ட்ராப் பண்ணணும்? டேபிள். அப்போ டேபிளுடைய பேர் மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இந்த query-யை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா query has been executed. இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கீமா எடிட்டரில் போயிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, டேபிள்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எந்த விதமே இருக்காது. பார்த்தீங்களா? டேபிள்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் அல்டர் பண்ணுறதுக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அல்டர் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா பேஸில் இருந்து டேபிளில் இருக்கிற ஃபீல்டு வரைக்கும் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அடுத்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டேபிளில் எப்படி டேட்டாஸை உள்ளே இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? டேட்டாஸை இம்போர்ட் பண்ணணும்னா இல்லைனா ஒரு டேட்டாஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும்னாலே எதை தான் யூஸ் பண்ணணும்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். சரிங்களா? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ளே இருக்கிற டேட்டாஸை இம்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் ஒரு சீரீஸாக போட போகிறேன். ஓகேங்களா? இந்த கம்ப்ளீட் சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு SQL கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டில் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி.